ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி மீதம் இருக்கா? என்ன பண்றதுன்னு தெரியலையா? அப்ப மறக்காம இந்த மாதிரி நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. என்கிட்ட மார்னிங் ரெடி பண்ண சப்பாத்தி கொஞ்சம் இருந்தது. அது கூடவே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப சப்பாத்தி நல்லா ரோல் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது நீல நீளமா கிடைக்கும். கூடவே பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேப்சிகத்தையும் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டைக்கோசையும் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா வெங்காயம், கேரட், கேப்சிகம், தக்காளி. இப்போ ஒரு டவால கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கூடவே பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை வெஜிடபிள்ஸ் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். கேரட், கேப்சிகம், முட்டைக்கோஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல குட்டியா ஒரு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். மசாலால இருக்க ராஸ்மல் போறதுக்காக கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணி கொஞ்சம் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா நான் சப்பாத்தியை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்மளோட சப்பாத்தியை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சப்பாத்தி நூடுல்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஸ்நாக்ஸா தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். நீங்க கண்டிப்பா இதை டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கூட சாப்பிடலாம்.